ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு பாலா சர்மா யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி என்ன டே? ஸ்பெஷல் டே, அட்சய திருதியை டே இல்லையா? ஸோ எங்கள் வீட்லேயும் பார்த்திங்கன்னா நாங்கள் அட்சய திருதிக்கு பூஜையெல்லாம் பண்ணியாச்சு. உப்பு வாங்கி வச்சு, லெமன் வாங்கி வச்சாச்சு, பூஜையெல்லாம் பண்ணியாச்சு. ஸோ அட்சய திருதியை அப்படின்னா என்ன, அப்படின்னா ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அட்சய திருதியை அப்படின்றது பார்த்திங்கன்னா, இந்த நாளில் நம்ம எதை வாங்கி வச்சாலும் அந்த செல்வம் பன்மடங்காக உயரும். அதுக்கு தான் அட்சய திருதியை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா போயிட்டு நகை எடுப்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அரிசியெல்லாம் அந்த கெடுத்து வைப்பாங்க, உப்பு வாங்குவாங்க, பால் வாங்கலாம். உங்களுக்கு என்ன வளம் வேண்டும்னு நினைக்கிறீங்களோ, புக்ஸ், குழந்தைங்களுக்கு புக்ஸ் வாங்கி கொடுக்கலாம், லேடிஸ்க்கு ஜுவல்ஸ் வாங்கி கொடுக்கலாம், இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு பொருட்கள் வாங்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த நல்ல விஷயங்களை நிறையா வாங்கி சாமி முன்னாடி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வச்சுட்டு நாம் எடுத்து உபயோகப்படுத்தலாம். சரி, இதுதான் அட்சய திருதியை அப்படின்னா இது வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ அட்சய திருதியை வந்து பார்த்திங்கன்னா இருவேறு காரணங்கள் சொல்லப்படுது. என்னென்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, முதல் முறையாக லார்டு கிருஷ்ணா இருக்கார் இல்லைங்களா, கடவுள் கிருஷ்ணர் வந்து ஒரு தடவை வந்து பஞ்சபாண்டவர்கள் வீட்டுக்கு உணவுக்கு போகும் பொழுது அவங்க வீட்டில் உணவுக்கு எதுவும் இல்லாமல் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறதுக்காக தான் போயிருக்கார். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்த்துருக்காங்க, அப்போ ஒன்றுமே இல்லை. அப்போ லார்ட் கிருஷ்ணா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பாத்திரத்தில் ஒரே ஒரு அரிசி பருக்கையோ ஏதோ கீரையோ ஏதோ இருந்தது, அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அவர் திருப்தி அடைஞ்சார். அதுக்கு பரிசாக வந்து அந்த லார்ட் கிருஷ்ணா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு அக்ஷய பாத்திரம் கொடுத்தாங்க. ஸோ அதன் ரெசம்பிளன்ஸாக, அதன் காரணமாகவும் அட்சய திருதியை கொண்டாடப்படுறதா சொல்கிறாங்க. இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குபேரர் இருக்கார் இல்லைங்களா, குபேரர் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். குபேரர் தான் என்ன பண்ணுறாங்க, காசோட கடவுள்னு சொல்கிறாங்க இல்லையா. குபேரர் வந்து நம்ம லார்ட் சிவாவையும் லார்ட் விஷ்ணுவையும் ஒட்டுக்கா பார்த்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கின டே தான் வந்து இந்த அக்ஷய திருதியை. இதில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஹெவன் இருக்குது இல்லைங்களா, சொர்க்கம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஹெவனுடைய வெல்த் அண்ட் ஹெல்த்தை பாதுகாக்கிற பொறுப்பை வந்து நம்மளுடைய குபேரருக்கு தான் சிவபெருமானும் விஷ்ணுவும் வழங்கியிருக்காங்க. ஸோ இதை காரணம் காட்டி தான் நம்மளுடைய அக்ஷய திருதியினால் நம்ம கொண்டாடுறோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா சண்முகம். தேங்க்யூ.